ரஷ்யா உக்ரைன் இடையே 2022ஆம் ஆண்டு முதல் போர் மேகம் சூழ்ந்து குண்டுமழை பொழிந்தது. உயிரிழப்புகள், பொருளாதார சேதம் என இரு நாடுகளும் போரின் தாக்கத்தால் தவித்து வருகிறது. போர் தொடங்கியது முதலே இந்தியா இந்த இரு நாடுகளுக்கும் ஆதரவை தராமல் அமைதியின் பக்கம் நின்று போரை நிறுத்த தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. அதேபோல பிரதமர் மோடி ரஷ்யா சென்று ரஷ்ய அதிபர் புதினிடம் போரை நிறுத்த வலியுறுத்தினார். அதற்கடுத்து கடந்த மாதம் உக்ரைன் சென்ற பிரதமர் கலங்கி நின்ற ஜெலன்ஸ்கியின் தோளில் கைகளை போட்டு போரை நிறுத்துவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையை நம்புமாறு வலியுறுத்தினார். அதன் பிறகு இந்தியா திரும்பிய பிரதமர் புதினிடம் மீண்டும் தொலைபேசியில் உரையாடினார். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு புதின் ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையே போரை நிறுத்த இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்படலாம் என கூறினார். இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ செல்ல இருப்பதாகவும் பேச்சுவார்த்தைக்கான தூதராக செயல்பட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2 ஆண்டுகள் நீடித்த போரை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வரும் இந்தியா உலக அரங்கில் தன்னுடைய தனித்துவமான மென்மையான அரசியலால் உலக நாடுகளை ஈர்த்து வருகிறது. போரில்லா அமைதியான உலகத்தை விரும்பும் எல்லா நாட்டு மக்கள் மத்தியிலும் இந்தியா உயர்ந்து நிற்கிறது. இந்தியாவின் இத்தகைய செயல்பாடுகளை உணர்ந்து இஸ்ரேல், பாலஸ்தீனம் நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்த இந்தியாவை நாடியிருக்கிறது பாலஸ்தீனம். இதுகுறித்து பாலஸ்தீன தூதர் அட்னன் அபு அல்ஹைஜா கூறுகையில், இந்தியா மாதிரி ஒரு நாடுதான் இந்த பிரச்சனையை மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்தியா ஒரு அமைதியான நாடு, அதனால்தான் மத்தியஸ்தம் செய்ய இந்தியாவை அழைக்கிறோம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இந்தியா நட்பு நாடாக இருக்கிறது. எனவே இந்தியா போர் நிறுத்தம் ஏற்பட மத்தியஸ்தம் செய்ய வேண்டும். சர்வே அளவில் நாடுகளை சேர்த்து இதற்கான மாநாட்டை நடத்த வேண்டும். சுதந்திர நாடாக பாலஸ்தீனம் செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாகவே கேட்டுவிட்டார். கடந்த ஆண்டு இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே போர் மூண்டது. 1200 உயிர்களுக்கு மேல் இஸ்ரேல் இழந்திருக்கிறது. பாலஸ்தீனம் தரப்பிலும் 40,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த போருக்கு இரையாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 200க்கும் மேற்பட்டவர்களை ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட பெரிய நாடுகள் போரை நிறுத்த பல முயற்சிகள் மேற்கொண்டும் பலன் இல்லாமல் போனது கவனிக்கத்தக்கது. இந்த சூழலில் பாலஸ்தீன தூதர் ஒருவர் இந்தியா மத்தியஸ்தராக வந்து போரை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டது உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பை மேலும் உயர்த்தி உள்ளது என புவிசார் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர். அரசாங்கம் எப்போதுமே நடவடிக்கையே எடுக்காதுங்க. அரசாங்கம் கேட்டால் நாங்கள் கவுண்டரில் 200 ரூபாய்க்கு தான் விற்கிறோம், நாங்கள் கரெக்டாக ஜிஎஸ்டி பே பண்ணுறோம், 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது, புக்மை ஆப்பில் தான் பண்ணுறாங்க, புக்மை ஷோ மூலம் தான் டிக்கெட்ஸ் அங்கே விளப்பறை ஆகும், எல்லாமே பேப்பராக கணக்காக சீப்பராக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு அழகாக கண்டுப்பாங்க அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் லீடிங் தேட்டர் எந்த தேட்டர் போனாலும் கவுண்டரில் மிக 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 அதிகமாக போனால் 2000 வரை விற்கப்படுது. இதில் சில கிறுக்குங்க காலைல 10 மணிக்கு தான் படம் போடுறாங்க, நைட்டாக பெங்களூரில் போய் படம் பார்க்க போயிடுறானுங்க, ஆந்திரா போகிறானுங்க, பாதி பேர் கேரளா போகிறாங்க. ஏன்னா அந்த யூடியூப் இணையதளத்தின் மூலம் ரிவ்யூ போகணுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம சீக்கிரம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ போகணும்னு சொல்லி ஒரு குரூப் ஒரு மாநிலத்துக்கு கிளம்புது. இது ஒரு பக்கம், இது ஒரு சோக நிகழ்வு தான் அது சொன்னால். ஏன்னா இங்கேருந்து ஒரு ரிவ்யூக்காக இங்கேருந்து இருக்கிற வேலையை விட்டு ஒரு 450 கிலோமீட்டர் தள்ளி போய் நான் போய் ஷூட் பண்ண போகிறேன்றது அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் இதை ஏன் கட்டுப்படுத்த முடியல அரசாங்கத்தால்? இப்போ ஏற்கனவே வந்து 5 ஷோ போகிறத கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ சனி ஞாயிறு மட்டும் தான் 5 ஷோ பண்ண முடியும். அது வந்து கட்டுப்படுத்தணும் கிடையாது, கோர்ட் ஆர்டர். கோர்ட் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் உங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னு ஒரு பொதுநல மனு போனோம்னா நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றப்ப நாங்கள் வீக்கெண்டில் வந்துட்டு தான் சார் கொடுக்க போகிறோம்னு சொல்லி அரசாங்கமே சொல்லிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு கோர்ட் போர்டு ரிலீஸ் ஆக போது 10 மணிக்கு தான் ஷோ, 9 மணிக்கு 10 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகிறாங்க. மினிமம் வந்து 4 ஷோ தான் போக போகிறாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் 5 ஷோக்கு பர்மிஷன் வரப்போ எனக்கு தெரிஞ்சு இன்றைய லெவலில் கவுண்டரில் எவ்வளோ டிக்கெட் விலை ஃபர்ஸ்ட் ஷோக்கு விற்றாலும் வாங்குவதற்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.